சும்மா 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 சும்மா. இப்போ சூமோ படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன். படத்துல ஃபுல்லா காமெடி. அந்த படத்தோட இயக்குனர் ஓசிமின் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்துல காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிர்ச்சி சிவா, விடிவி கணேஷ், யோகி பாபு, பிரியா ஆனந்த் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சதீஷ் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படத்துல முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் திரு திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த படத்துல அவர் எப்படி எல்லாம் காமெடி பண்ணிருக்காரு, எப்படி எல்லாம் பாட்டு பாடியிருக்காருன்னு. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் இந்த படத்தை பார்க்கணும். யாரு? ஒரு அதிமுக தொண்டர்களும் இந்த படத்தை பார்க்கணும். உங்களது அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி இதற்கு முன்னாடி என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள மாநாடு அந்த படத்திற்கு ஒரு வசனம் சொல்லியிருப்பேன். தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. அதன் பிறகு வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதன் பிறகு எஸ்டிஆரின் 10 தலை அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப தக் லைஃப் அந்த படம் வரப்போகுது. அந்த தக் லைஃப் படத்திற்கு என்ன வசனம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் அதை சொல்ல வரேன். எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப், எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப் சூமோ படத்துக்கு குட் லைஃப். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. சரியா பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 2019 இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். கொரோனாக்கு முன்னாடி. அப்போ 2019 ரிலீஸ் ஆச்சு. 2019 தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ஆயிடுச்சு. இந்த படத்தை ஏகப்பட்ட பேர் தடை பண்ணியே இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடுங்கல், ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. முடியல. அது எதுக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் இந்த படம் பார்த்ததுக்கு தெரியுது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறா எந்த படமும் வந்திருக்க எல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சிவா பண்ற ஆக்ஷன் இருக்கு. படம் ஃபுல்லா இதுதான் தலைவா பண்றாரு. நீங்க சென்டிமெண்டா நடிக்கணும் போது அவர் சிரிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் போறதுக்கு பிளான் போட்டுதான் இந்த படத்துல நடிச்சுக்கிறேன். நான் ஓப்பனா சொல்றேன். ஜப்பானை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டுச்சு போல என்டையர் டீம். என்னதான் இது கதையா? நல்ல கதைங்க. ஆக்சுவலா ஒன் லைன் படி பாத்தீங்கன்னா இந்த கதை நல்ல கதை தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேவும் சரி, சூஸ் பண்ண கேரக்டர்ஸும் சரி, மொத்தமா சொதப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா ஒரு சுமோ வீரரா ஒருத்தரை சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சுமோ வீரருக்கு பதிலா அங்க பாருங்க ஒரு அண்ணன் கூல் சுரேஷ்ன்ற ஒரு அண்ணன் கஷ்டப்பட்டு சுமோ ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த மனுஷன் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. அவரை போட்டு அவரு இப்ப பண்ணிருக்கிற ஆர்ட் ஒர்க்க இந்த படத்துல இருந்த ஒரு 10 பேர் பண்ணிருந்தா உண்மையா படம் சூப்பரா. ரொம்ப ஆதங்கமா இருக்காங்க பாருங்க. ட்ரெஸ் இல்லாம நிக்கிறாரு. டேய் ட்ரெஸ் இல்லாம சுமோ ட்ரெஸ். படம் ரொம்ப வஸ்து. ஆக்சுவலா நல்ல கதை. அதுதான் நான் சொல்றேன்ல, ஒரு ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் கரை ஒதுங்கிறாரு, ஒரு சுமோ வீரரு. அந்த சும வீரரை திருப்பி ஒரு ஜப்பானுக்கு எடுத்துட்டு போய் அவர் எப்படி சாதிக்கிறாருன்றதுதான் கதை. சாதிக்க வைக்கிறவர் தான். ஆமா, அந்த ஸ்கிரீன் பிளேல மொத்தமா டீம் சொதப்பிட்டாங்க. அது ஏன் சொதப்பினாங்கன்னு தெரியல. ஒரு டைம் கூட உட்காந்து பார்க்க முடியாது. கடைசியில சிவா தான் அந்த காப்பாத்துறாரு, ஜெயிக்க வைக்கிறாரு. விஜயகாந்த் பாத்தீங்கன்னா பழைய படத்துல போய் டெரரிஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு ஒரு லைட்ல லாஸ்டா ஒரு நாட்டுக்காக ஒரு கிளாஸ் எடுப்பாரு பாத்தீங்களா, அது மாதிரி மச்சம் என்னுடைய வெற்றிக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் சிவா தான். இது தமிழ் படம். சுமோவை கூட டிரெக்டர் சரியா இது பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி அதையாச்சும் கொஞ்சம் மக்களுக்கு போட்டு காட்டியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்துருவாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ், அர்த்தம் இல்ல மிஸ்டேக். ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், நானும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட படம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஏன்னா சிவா சரி ரியாக்ஷனா இல்லாம ஒரு காமெடி எதனா
அவ்வளவுதான். இதுக்காச்சும் பார்க்க வரலான்னு பார்த்தா சொதப்பிட்டாங்க மொத்தமா. பிரியானந்த் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல, படத்துல பாதி கேரக்டர் ஏன் இருக்குன்னு தெரியல, ஒரு 25 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஏன் கதையில இருக்குன்னு தெரியல. ஒரு இன்டர்வெல் வந்த உடனே சரிடா சுமோ வீரர் இப்ப பேக் டு ஜப்பான் போறாரு, அங்க அவர் பண்ண சாதனை எல்லாம் நம்ம பார்க்க போறோம், சுமோனா என்னன்னு இப்ப நம்மளுக்கு போட்டு காட்ட போறாங்கடா, ஸ்டேஜ் அதிர போதுறான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அங்கேயும் போய் காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களா டேய், மனசாச்சு. அதான் ஃபைனலா ஐஸ்வரி கணேஷ் தான் பாவம். ஆமா, ஐஸ்வரி கணேஷ் பணத்துல என்டையர் டீமே ஜப்பான் என்டையர் டீம் கூட்டு போல நினைக்கிறேன். 3 பேர் தானே, 5 பேர் போய் ஜப்பானை சுத்தி பார்த்திருக்காங்க. அவங்க எப்படி சுத்தி பார்த்தாங்கன்றத நம்ம சுத்தி காட்டணும். ஆமா, ஹீரோயினை கூட கூட்டு போலாங்க ஜப்பானுக்கு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு ஹீரோயின் இல்லாம நீங்க ஒண்டி ஜப்பானுக்கு போயிட்டு வந்துருக்கீங்க. என்ன ப்ரொடியூசர் சார், நெக்ஸ்ட் வாரத்துல இருந்து ஹீரோயினை கூட்டு போய் அங்க ஒரு டூயட் ஆச்சு ஆட விட்டு இருக்கலாம். சொதப்பிட்டாங்க. இத பத்தி பெரிய கருத்துலாம் சொல்லி பட டீமையும் நம்ம ஹர்ட் பண்ண விரும்பல. கொஞ்சம் பார்த்து ஒரு கதையா எடுங்க. ஒரு ஒன் லைன்ல சொல்லும் போது கதை எல்லாமே நல்லா தான் சொல்றீங்க, பட் அதை ஒரு 2.5 hours 2 hours 20 minutes எடுக்கணும் போது மொத்தமா சொதப்பி விட்டுறீங்க. ஒண்ணுமே இல்ல கதையில. இதை நான் என்ன பாசிட்டிவ்னு சொல்ல, என்ன நெகட்டிவ்னு சொல்ல. எங்க அண்ணன் கூல் சுரேஷ் நான் படுற கஷ்டத்தை நினைச்சாதான் எனக்கு உண்மையிலே மனசு. ஏங்க பின்ன அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு நல்லா இல்லன்னு சொல்ல முடியுமாங்க? அவரோட கஷ்டமான வேதனை எனக்கு புரியுதுங்க. அந்த ட்ரெஸ் போட்டு வந்துட்டு நீங்க எல்லாம் எடுத்துருப்பீங்க இப்ப வீடியோ. அவர் நல்லா இல்லன்னு சொன்னா நீங்களே பெர்ஃபார்மன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட அங்க கிடையாது. மொத்த டோட்டலா வந்து அண்ணன் ஒரே ஆளா வச்சு அவரே நடிச்சிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் டிரெக்டர் சாரை கேக்குறேன், ஏன் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து நீங்க வந்து வாய்ப்பு தர மாட்டீங்க? நான் கேக்குறேன், ஏன் அவருக்கு எல்லாம் வாய்ப்பு தர மாட்டீங்க? வராரு இருங்க, இப்ப வந்த உடனே நானே சொல்றேன், அது ரொம்ப தப்பு. டிரெக்டர்ஸ் பண்ற தப்பு, ப்ரொடியூசர்ஸ் பண்ற தப்பு. ஒரு மனுஷன் வந்து நாயா பேய் அவங்க படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு. இங்க வாண்ணா, எனக்கு என்னால வந்து தாங்க முடியல. பாருங்க காஸ்டியூம் போட்டு வராரு. அந்த சுமோ வீரர் கூட இந்த காஸ்டியூம் செட் ஆகும். எங்க அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேப் ஆகிருக்கு. அந்த கேரக்டர்ல எங்க அண்ணனே நீங்க நடிக்க விட்டுருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? டிரெக்டர்ஸ் கேக்குற உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து போய் ஆக்டரை கூட்டு வந்ததான் நடிக்க விட்டுமா? ஏன் இங்க இருக்கிற மனுஷன், இங்க இருக்கிற நடிகர் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? அந்த சுமோ வீரரோட எங்க அண்ணன் பெர்ஃபார்மன்ஸே ஜாஸ்தியா இருக்கும். எங்க அண்ணன் நீங்க கதாநாயகன் கேரக்டர்லாம் நீங்க தர மாட்டீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட படத்துல பண்ணலங்க, கடுப்பாகுதுங்க எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. எங்க அண்ணனையாச்சும் நீங்க ஜப்பானை கூட்டு போறீங்கல்ல, ஜப்பானை சுத்தி காட்டுறதுக்காக ஒரு படம் என்ன? கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன ரிக்வெஸ்ட் இல்ல, பெரிய ரிக்வெஸ்டே வைக்கிறேன். எங்க அண்ணனுக்கான ஃபேன்ஸ் பலம் உங்களுக்கு தெரியல. நானே வந்து அஜித் சார் ஃபேன் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் எங்க அண்ணன் கூல் சுரேஷ் ஃபேன். அவருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுத்தாலே போதும். உங்க படத்துக்காக உங்க ஹீரோ ஹீரோயின் கூட வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிவா சார் வந்து நிப்பாரா? வந்தாரா? ஆனா வந்து இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷன் எங்க அண்ணன். இனிமேட்டு சொல்றேன், தயவு செஞ்சு எங்க அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ் இந்த மூஞ்ச பார்க்கவே பல பேர் வருவான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆனா பேன் இந்தியாவா பேன் அதனால இது ரிக்வெஸ்டா இல்ல வந்து எச்சரிக்கையா? ரெண்டுமே கலந்து வைக்கிறேன். ஆனா நம்ம படம் ஒருத்தர் வெளியே போறாரு, ஒருத்தர் உள்ள வராரு. புரியுதா? அந்த துப்பாக்கி வந்து எஸ்கே கிட்ட குத்தாரு நினைக்காதீங்க. அது மிஸ்டேக். அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆகிருக்கு. அந்த துப்பாக்கி போட்டியாளரும் சரி, விஜய்க்கு எதிர்ப்பாளரும் சரி, வெற்றி தருவது எஸ்டிஆர் நடித்துள்ளது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப். சும்மாக்கு குட் லைஃப். அண்ணனுக்கு எதிரா யாரா படம் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேட் லைஃப். எல்லாருமே ஜெயிக்கிட்டான், எல்லாருமே ஜெயிக்கிட்டான். நீங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும். சரிங்களா? ஆனா அந்த ரிக்வெஸ்ட் ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ ஏத்துக்கவே மாட்டோம். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன் பண்ற ஒரு நல்ல நடிகரை நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க வேஸ்ட் பண்றீங்க.
உங்க ஹீரோஸோ சரி, நீங்க பல கோடி கொடுத்து நடிக்கிற ஆக்டர்ஸோ சரி வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் பண்றாரு. இந்த மாதிரி நல்ல மனிதர்களை வளர்த்துடுங்க. ஏன் ஒரு தமிழ் வளர்றதுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? ஜப்பான்காரனை தூக்கிட்டு வந்து இங்க நடிக்க வச்சிருக்கீங்க. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு அவரை சுமோ வீரர்னா ஏத்துக்க மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் அவருக்கு சாப்பாடு ஃபுட் கொடுத்து நல்லா வளர்த்துட்டீங்கன்னா நல்லா அவரும் புசு புசுன்னு ஆகிடுவாரு. அந்த சிங்கி மங்கி மூஞ்சி இருக்குது எங்க அண்ணனுக்கு. என்ன நீங்க அட்டகாசம் பண்றீங்க? இல்லன்னா அது அவனுக்கு கூட போட்டுருக்கலாம். இவருக்கு போடுறீங்களா இல்ல எனக்கு நல்லா போடுறீங்கப்பா. ஓகே ஓகே. சும்மா ரொம்ப சுமாரா போச்சுன்னு தான் சொல்ல முடியும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸை வந்து மையமா வச்சு எடுத்த எல்லா படங்களுமே ஹிட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். கபடியை வச்சு எடுத்த படம் ஹிட்டு, கிரிக்கெட் வச்சு எடுத்த படம் ஹிட்டு. ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து பயங்கர ஹிட் ஆகும். சிலம்பாட்டம் வச்சு ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆனதுனால இந்த சுமோங்கிறது வந்து நம்ம மண்ணோட விளையாட்டு இல்லை, நம்ம கல்ச்சரோட விளையாட்டு இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது கனெக்ட் ஆகலாம் தான் சொல்ல முடியும். ஆனால் நல்ல முயற்சி. ஒருவேளை சுமோ தெரிஞ்ச 2K கிட்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா பிடிக்குமா என்னமோ தெரில. எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த படம் கனெக்டே ஆகல சொன்னேன். ஆனால் நல்ல எனக்கு லாஸ்ட் ½ அன் ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் மூமெண்ட்ஸ் சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த ரிஸ்லிங் இதை வச்சு. அதை வச்சு பண்ணால் கூட எனக்கு ஸ்பெஷலாக கனெக்ட் ஆகலாம் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த டைஷோ வந்து செம்மையான பிளேயரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆன ரெஸ்லர், ஜப்பானில் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிடக்கிறதுல ஒதுங்கி கிடக்குறாரு. இவன் தூக்கி வச்சுட்டு யாரான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. இவன் சென்னையில உள்ள ரெஸ்லர். சரி இவன் ஏன் இங்க வந்தா இவனை கொண்டு போய் சென்னையில இது ஜப்பான்ல போய் விட்டுருவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜப்பான் கொண்டு போய் விடுறாங்க. அவர் ஏன் இங்க ஒதுங்கினாரு, ஜப்பானுக்கு போன பின்னாடி அவருக்கு என்னாச்சுங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த லைனை வச்சுட்டு அழகா காமெடியோட வச்சு செம்மையா பிளே பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பிளே பண்ணாம ஒரு ஒரு மாதிரியா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. நான் எடுத்தது வந்து முயற்சி வந்து சக்சஸ் ஆச்சான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான் இருக்கணும். ஒன் டைம் பார்க்கலாம் ஃப்ரீயா. அதான் சொல்லல, விஜய் சவால்லாம் வேஸ்ட். அவர் சும்மா தமிழ் படம் 3 தமிழ் படம் 4 சொல்லிட்டே தெரிய வேண்டியதான். அதுக்கு என்ன மெனக்கெட்டு இருக்காரு ஒண்ணுமே இல்லை. அவர் பண்றதெல்லாம் இனிமே வந்து எந்த படம் வந்தாலும் சரி தமிழ் படம் 10 மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய. ஏன்னா இவர் ஆக்டிவ் இம்ப்ரூவ் பண்ணணும்ல. அவன் எப்படியோ நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயோ வந்துருக்கணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணியிருக்காரு என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்துல என்ன பண்ணாரோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டாக் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஆவுன்னு சொல்லிட்டு தர்றாரு ஒழிய ஒரு மெனக்கெடல் இல்லை. ஒரு நம்மளா ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம் அந்த இதுவுமே இல்லாம சான்ஸ் எல்லாம் கரியாக்குறான்னு தான் சொல்ல முடியும். படத்தை 6 வருஷம் முன்னாடி எடுத்தாங்க. ஆமா, அதே சொல்லல. OTTல 2021 வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ வந்து என்ன தெரியல, வேல்ஸ் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கர்ஸ்க்கு போட்டி அந்த படத்தை இறக்குனா சொன்னா இறக்கிருக்காங்க. 2 படமும் செம போட்டி. யாருக்கு? ஆடியன்ஸ் நம்மளுக்கு. எந்த படத்தடா பார்த்துட்டு பாதிலேயே ஓடி வரலான்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க வந்து பார்த்தா இன்டர்வல்ல ஓடி வரலான்னு பார்த்தா இது இன்டர்வல் கழிச்சு ஓடி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிதான் எடுத்திருக்காங்களே ஒழிய என்னை பொறுத்தவரை ரொம்ப சுமாரான படம், பிலோ ஆவரேஜ் படம். படத்துல பாசிட்டிவ்னா நீங்க அவரை கொண்டாந்து நடிக்க வச்சதுதான். யார தைஷோ வந்து கொண்டாந்து நடிக்க வச்சதுதான் பாசிட்டிவ். ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே அவர் ஒரு மாதிரியா பேத்தோஸ் ரொம்ப சோகமா இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரியா ஃபீலா இருக்குது. நல்ல நடிகனை கொண்டாந்து இவங்க என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டோம்னா கொண்டாந்து நேரா கொண்டாந்து அவருக்கு எப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம மல்லாக்க படுக்க போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. வச்சு செஞ்சுட்டாருங்க. பிரியானந்தெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப நல்லா சின்ன படத்துல கூட ஒரு அருமையான கியூட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல அவர் ரோலே இல்லை, ஒரு லவ்வரா பண்றாங்க. ஸோ அங்க கூட ஒரு டச்சபிளான ஒரு ஹார்ட் டச்சிங் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு ரொமான்ஸை வந்து நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் பண்ணலை. சாதாரண பிரியானந்தே தேவையில்லை. சாதாரண ஒரு புதுமுகத்தை போட்டிருந்தா கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை தான் பண்ணியிருப்பாங்க. வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். காமெடிலாம் தயவு செய்து வந்துடாதீங்க. இந்த படத்துலயும் இல்ல, கேங்கர்ஸ் படத்துக்கும் போயிடாதீங்க காமெடின்னு சொல்லிட்டு நம்மளை காமெடி பண்ணி விட்டுருவானுங்க.